morning, my dear students. Today I am going to talk about the topic and the next topic, productivity of an ecosystem. Productivity of an ecosystem. You see this productivity of an ecosystem. The rate of biomass production per unit area in a unit time is called productivity. ஒரு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட் சொல்லலாம். பிளான்ட்டில் வந்து எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது, அந்த பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் community productivity. So primary productivity, secondary productivity and community productivity. First one is primary productivity. Primary productivity means the chemical energy or organic matter generated by autotrophs. Autotrophs means what? What is meant by autotrophs? Already we have seen that autotrophs. The chemical energy or organic matter generated by autotrophs during the process of photosynthesis and chemosynthesis is called primary productivity. ஒரு பிளான்ட் இருக்குது, நமக்கு வந்து பார்த்துருக்கோம் ஆட்டோட்ராப்ஸ் அண்ட் ஹெட்டிரோட்ராப்ஸ் பார்த்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை ஆட்டோட்ராப்ஸ்? ஆட்டோட்ராப்ஸ்னால் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம், பிளான்ட்டை சொல்லலாம். பிளான்ட் வந்து தன்னுடைய ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ராப்ஸ். இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன சொல்லலாம், ஹெட்டிரோட்ராப்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று பிளான்ட்டையோ இல்லை அனிமல்ஸையோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பிளான்ட் வந்து தன்னுடைய ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அப்படியே அது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான், அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்து என்னென்னா ஹெட்டிரோட்ராப்ஸ். இப்போ இதில் வந்து ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆட்டோட்ராப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்குது, ஃபோட்டோட்ராபிக் பிளான்ட். ஃபோட்டோட்ராபிக் பிளான்ட்னா என்னது, லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் வந்து ஆர்கானிசம்ஸ் தான் வந்து ஃபோட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி லைட்டை டிபெண்ட் பண்ணி ஏன் அது இருக்குது, ஒய் தே ஆர் டிபெண்டிங் லைட், ஸோ தே நீட் டு ப்ரிப்பேர் ஃபுட்டு. ஸோ அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு நீட் லைட் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு, ஏர், வாட்டர், இது எல்லாமே அதை எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறது, தன்னுடைய ஃபுட்டு வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அது தன்னுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 400 to 700 நேனோமீட்டர் வேவ் லென்த் வேணும். ஸோ எல்லா வேவ் லென்த்லேயுமே வந்து அதனால் என்ன பண்ண முடியாது, தன்னுடைய ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் கிளைமேட் இருந்தால் தான் பிளான்ட் வந்து தன்னுடைய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம எஸ்டர்டே கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலாக பிளான்ட்டுங்கிறது என்னது, நம்ம ஜென்ரலாக பார்க்க போகும்போது அது ஒரு ப்ரொடியூசர். ஸோ அந்த லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக அது கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது. ஸோ அந்த எனர்ஜியை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து ஃபர்தர் கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gross primary productivity. First one is gross primary productivity. Gross productivity, gross primary productivity. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி பார்த்தணும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the total amount of food, energy or organic matter or biomass produced in ecosystem by autotrophs through the process of photosynthesis is called gross primary productivity. The total amount of food energy, இப்போ பிளான்ட்ஸ் இருக்குது, அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் போது அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து அதுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு பிளான்ட்டோட அந்த ஃபுட்டு எனர்ஜியோ இல்லை அந்த ஆர்கானிக் மேட்டரோ இல்லை அந்த பயோமாஸோ அதை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டம் எதிர்பார்த்தோம். அதை என்ன பண்ணுது, பயோட்டிக் காம்பனன்ட் டிபெண்டிங் அப்பான் த ஏபயோட்டிக் காம்பனன்ட், ஏபயோட்டிக் டிபெண்டிங் அப்பான் த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா டோட்டலாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோட்டலாக கிடைக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
the proportion of energy which remains after respiration. Net primary productivity வந்து பார்த்தீங்கன்னா the proportion of energy which remains after respiration loss. அந்த இடத்துல respiration lossங்கிற வேர்டை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெஸ்பிரேஷன் லாஸ்னால் பிளான்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணால் தானே அது லிவிங்காக இருக்க முடியும். இப்போ அது வந்து லாஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் எல்லாமே டெட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டெட்டான பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் வந்து நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. The proportion of energy which remains after respiration loss in the plant is called net primary productivity. It is also called as apparent photosynthesis. Thus the difference between grass primary productivity and respiration is known as net primary productivity. Net primary productivity equal to net primary productivity. இப்போ அதில் என்ன பார்த்தோம், net primary productivity loss of respiration. அப்போ loss of respiration வந்து gross primary productivity minus loss of respiration. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்ட் ஒன் இஸ் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ அந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஒரு 10% இருக்குது. 10%யுமே அதில் இருக்கக்கூடிய நாலேஜை நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நீ 3% தான் எடுத்துகிட்ட, அப்போ 3% உன்னோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லா டைம்லையும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது நம்ம ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்கிறாங்க. It is also called as apparent photosynthesis அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. ஒன்று வந்து கிராஸ் லெவல், இன்னொன்று வந்து கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. So by the secondary productivity means the amount of energy stored in the tissues of heterotrophs or consumers is called the secondary productivity. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா ஆட்டோட்ராஃப்ஸ். ஸோ அந்த ஆட்டோட்ராஃப், பட் இதில் வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா the amount of energy stored in the tissues of heterotrophs or consumers is called secondary productivity. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் பார்க்கும்போது பிளான்ட் வந்து ப்ரொடியூசராக இருக்குது, ப்ரொடியூசராக இருக்குது. ஸோ இது ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பிளான்ட் வந்து டோட்டல் எனர்ஜியுமே கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இதை ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். அதே வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ப்ரொடியூசருக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வர்றது கன்சூமர். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா எனர்ஜியுமே அப்படியே இருக்குது. ஸோ அதனால அது ப்ரொடியூசர். பட் அந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா the amount of stored in the tissues of heterotrophs or consumers is called secondary productivity. அதில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராப்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது வந்து ஆட்டோட்ராப்ஸ் நம்மளுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது, ஹெட்ரோட்ராப்ஸ் வந்து அனதர் ஆர்கானிசத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்ட் ஒன் இஸ் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் என்ன, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல் இஸ் ingested by the herbivores minus the material lost of figures. இப்போ இந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் எந்த அளவு இப்போ பிளான்ட்டை வந்து அனிமல்ஸ் சாப்பிடும். ஸோ இப்போ அது எந்த அளவுக்கு வந்து பிளான்ட் வந்து அந்த அனிமல்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜெஸ்டட் மெட்டீரியல்ஸ், அதாவது
அந்த ஃபீகஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதனுடைய யூரின் அந்த யூரின் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு அது எனர்ஜி எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு ஃபீகஸ் அது எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஆர் பயோமாஸ் பை கன்சூமர்ஸ் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் ஆஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் கால்டு நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அதில் எந்த அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு வந்து அது இன்ஜெஸ்டட் வெளியில் எல்லா யூரின் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுது. ஸோ அதுதான் செகண்டரி கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் அதில் வந்து லாஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ன்றது ஆல்ரெடி ஐ டோல்ட் டு டெட் மெட்டீரியல்ஸ். அந்த டெட் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி தான் வந்து நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் community productivity. Community productivity means the rate of net synthesis of organic matter by a group of plants per unit area per unit time is known as community productivity. கம்யூனிட்டி கம்யூனிட்டினா ஒரு ஜாயினாக ஒரு குரூப்பாக இருக்கக்கூடியதான் வந்து நம்ம கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போ பிளான்ட்ஸ் இருக்கும். பிளான்ட்ஸ்னால் என்ன இருக்கலாம், ஸ்க்ரப் இருக்கலாம், ஹெர்ப் இருக்கலாம், கிளைம்பர்ஸ் இருக்கலாம், க்ரீப்பர்ஸ் இருக்கலாம், ட்ரீஸ் இருக்கலாம். இப்போ இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிளான்ட்ஸோட டோட்டல் எனர்ஜி தான் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. That is called as community productivity. The rate of net synthesis of organic matter, biomass na another group of irukkudiya organic matter by a group of plants per unit area per time is known as community productivity adin solranga. So that is called as community productivity. Next, so next one is factor affecting primary productivity. Primary productivity depends upon the plant species of an area. இந்த primary productivity என்ன பண்ணுறது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது எதுக்காக இருக்குன்னா அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், சோலார் ரேடியேஷன்ஸ். நம்ம நேற்றே பார்த்தோம் 400 to 700 nanometer வேவ்லென்த் இருந்தால் தான் அதுக்கு தேவையான ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை நடத்தும் அப்படின்னு பார்த்துக்கோம். அடுத்தது precipitation, soil type, topographic factors, altitude, latitude, direction and other environmental factors. It is varies in different types of ecosystem. So அந்த எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னா அங்கே சன்லைட்டோட வேவ் லென்த் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். அப்போ அதுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சரும் கிளைமேட்டும் இருந்தால் மட்டும்தான் அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். சாயிலில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கணும். அப்படி அந்த நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரொடியூசராக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு சோலார் ரேடியேஷன். நம்ம சொல்லியிருக்கோம் சோலார் ரேடியேஷன் பர்டிகுலராக ஒவ்வொரு கலர்ஸுமே ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அந்த வேவ் லென்த் வந்து கரெக்டாக பர்டிகுலராக அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வேவ் லென்த் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அடுத்தது precipitation, சாயில் டைப்பு, டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். சாயில் டைப்பும் வந்து இப்போ நம்ம எல்லா சாயிலையும் எல்லா பிளான்ட்டும் க்ரோத் ஆகும்னு சொல்ல முடியாது. சம் சாயில்ஸில் தான் வந்து டு க்ரோ இன் சம் பிளான்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாயில் டைப்பு, அந்த பிஹெச் லெவல் பார்ப்பாங்க. இப்போ சாயில் டைப் இருக்குது அப்படின்னா அதனுடைய பிஹெச் லெவல் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்டிடியூட், லேட்டிடியூடு, அது வளரக்கூடிய டைரக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த ட்ராஃபிக் மீன்ஸ் இந்த ஏன் வந்து எப்படி வந்து இந்த ட்ராபிக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் வேர்டு தான். அந்த ட்ராபிக்குங்கிறது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டு ஃபுட் ஆர் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. க்ரீக் வேர்டு தான் வந்து ட்ராபிக். அந்த ட்ராபிக்குங்கிற வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டு ஃபுட்டு ஆர் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா a traffic level refers to the position of an organism in the food chain. The number of traffic levels is equal to the number of steps in the food chain. The green plants producers occupying the first traffic level are called producers. இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா கான்செப்ட் டிராஃபிக் லெவல் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிராஃபிக் லெவல் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவலில் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது டிராஃபிக் லெவல் 1, டிராஃபிக் லெவல் 2, டிராஃபிக் லெவல் 3, டிராஃபிக் லெவல் 4 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் இருக்குது. இது வந்து நம்ம டிராஃபிக் லெவல் 1 வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக என்ன பண்ணுது இதுலேருந்து வரக்கூடிய ரேஸை வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஃபுட்டு இங்கே பிளான்ட்டுக்கு கிடச்சிருச்சு. இந்த பிளான்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணுறது இந்த ரேபிட் வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது இது வந்து டிராஃபிக் லெவல் 2. நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோ இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்து சாப்பிடுது. ஸோ இது வந்து என்னது 3rd லெவல். அதுக்கடுத்து ஸ்னேக்கை வந்து வல்ச்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனிசம் சாப்பிடுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா concept of traffic level in ecosystem, one level go through the next level. ஒரு லெவலில் இருந்து again go through the next level. ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது பிளான்ட்டை என்ன பண்ணுறது ரேபிட் எடுத்துக்குது. ஸோ அந்த ரேபிட்டை வந்து ஸ்னேக்கோ இல்லை ஸ்னேக் எடுத்துக்குது. ஸோ ஸ்னேக்கை வந்து வல்ச்சர் எடுத்துக்குது. ஸோ டிராஃபிக் லெவல் மீன்ஸ் ஒரு லெவலில் இருந்து டிராஃபிக் லெவல் 1, டிராஃபிக் லெவல் 2, டிராஃபிக் லெவல் 3, 4 ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு லெவலுக்கும் அது போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து என்ன சொல்கிறாங்க ப்ரொடியூசர் சொல்கிறாங்க. செகண்ட் லெவல் அந்த ப்ரொடியூசரை வந்து கன்சியூமர் எடுத்துக்கும். ஸோ அது பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணது செகண்ட் வந்து கன்சியூமர். அதுக்கடுத்து அந்த கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர்னு இருக்குது. ஸோ இப்படி வரிசையாக அதை என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, ரேபிட்டு, ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் வந்து வல்ச்சர் அந்த மாதிரி சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக அது மாற்றி மாற்றி போகிறது தான் வந்து கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புக்கில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவலில் வந்து என்ன பண்ணுது ஆட்டோட்ராஃப்ஸ் பிளான்ட்டு. ஸோ பிளான்ட்டை அதுக்கடுத்து பிளான்ட்டை சாப்பிடக்கூடியதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம் வந்து ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பிளான்ட்டை சாப்பிட்றது வந்து என்ன பார்க்கலாம் ரேபிட் பார்க்கலாம். ஸோ ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பிவோரஸ் பிளான்ட்டை சாப்பிடக்கூடியது. நெக்ஸ்ட் அந்த ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரைமரி கார்னிவோரஸ் ஸ்னேக்கு. ஸோ அந்த கார்னிவோர் ஸ்னேக் வந்து என்ன பண்ணும் பிரைமரி கார்னிவோர் ஸ்னேக்கு அது என்ன பண்ணும் அதை சாப்பிடும்போது கார்னிவோர்னா என்னது ஃப்ளஷ் ஈட்டிங் ஆர்கானிசம்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக்கை வந்து செகண்டரி கார்னிவோரஸ் சாப்பிடுது. இப்படி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ சாப்பிடும். க்ரோ என்னது ஆம்னிவோரஸ். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக லெவல் பை லெவலாக போகிறதா வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிராஃபிக் லெவல்ஸ் இன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஃப்ளோ. The transfer of energy in an ecosystem between traffic levels can be termed as energy flow. The transfer of energy in an ecosystem between traffic levels can be termed as energy flow. இப்போ பிளான்ட்டில் வந்து பிளான்ட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரேபிட்டுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து சாப்பிடக்கூடிய எனர்ஜி ப்ளஸ் இதோட எனர்ஜி இது ரெண்டுமே இதோட எனர்ஜியும் சேர்த்து இதுக்கு கிடைக்கும். ஸோ இது அதுக்கடுத்து ரேபிட் சாப்பிட்றதுனா இந்த பிளான்ட்டோட எனர்ஜி ப்ளஸ் ரேபிட்டோட எனர்ஜி இருக்குது. ஸோ பிளான்ட்டு ப்ளஸ் ரேபிட் எனர்ஜி இது ரெண்டுமே எதுக்கு கிடைக்கும் ஸ்னேக்குக்கு கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டு இந்த ரேபிட்டு அண்ட் ஸ்னேக்கோட டோட்டல் எனர்ஜி வந்து என்ன கிடைக்கும் வல்ச்சருக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி
The transfer of energy in ecosystem between trophic levels can be termed as energy flow. It is the key function of an ecosystem. It is a key function of the ecosystem. Part of the energy obtained from the sun by the producers. Part of the energy sun by the producers. ஸோ நம்ம சன்லேருந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த கன்சியூமர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடியூசர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த கன்சியூமர்ஸ். செகண்ட் தான் அதுக்கு கன்சியூமர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இது எல்லாமே வந்து ஃபுல்லாக லாங் லைஃப் வாழக்கூடியது இல்லை. இது கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் டெஸ்ட்ராய் ஆகும். இப்போ இதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஸ்னேக் வல்ச்சர் சாப்பிடுச்சு, வல்ச்சர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம் சாப்பிடுது அப்படின்னா இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த டெஸ்ட்ராய் ஆனதை வந்து நம்ம சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும். ஸோ அப்படி அது சாப்பிடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசர். அந்த இந்த அழுகி போன பிளான்ட்ஸையும் சரி அனிமல்ஸையும் சரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எடுத்துக்கும். அதை தான் வந்து டீகம்போசர்னு சொல்கிறாங்க. இப்படி 1/y ஒன்றா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு law of thermodynamics. Next one is law of thermodynamics. The storage and loss of energy in an ecosystem is based on basic laws of thermodynamics. The storage and loss of energy. Laws of thermodynamics na thermo means another heat. So thermodynamics means ஒரு எனர்ஜியோட லாஸோ இல்லை ஸ்டோரேஜை பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்கிறாங்க. The storage of loss, storage and loss. அதாவது ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய லா தான் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The storage and loss of energy in an ecosystem is based on two basic laws of thermodynamics. நம்ம ஃபர்ஸ்ட் லா, the first law of thermodynamics. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு எனர்ஜியோட ஸ்டோரேஜ் ஆர் லாஸை பற்றி படிக்கிறது தான் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஒரு எனர்ஜி வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, அதை லாஸ் பண்ணவும் முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பட் வந்து எனர்ஜியை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணவோ இல்லை லாஸ் பண்ணவோ முடியாது, பட் அதை என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு லாவில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து என்னது, இப்போ பிளான்ட் வந்து அதனுடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா லைட் எனர்ஜி வந்து ஈக்குவலாக கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ எனர்ஜியோட லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க தெர்மோடைனமிக்ஸோட ஃபஸ்ட்டு லா அப்படின்னு சொல்கிறாங்க. It states that energy can be transmitted from one system to another in various forms. Energy cannot be destroyed or created. இப்போ photosynthesis process வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. என்ன சொல்ல வராங்கன்னா it states that energy can be transmitted from one system to another in various forms-ல இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜி cannot be destroyed or created. இந்த இடத்துல எனர்ஜி டெஸ்ட்ராய் ஆகவும் இல்லை, கிரியேட் ஆகவும் இல்லை. பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃப்ரம் டு அனதர். பட் எனர்ஜி கிரியேட் ஆகவும் இல்லை, பட் லாஸ் ஆகவும் இல்லை. பட் என்னாச்சு, ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் the quantity of energy present in the universe is constant. ஸோ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, பட் எனர்ஜியோட லெவல் என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் as first law of thermodynamics. No time சொல்லிருக்கேங்க. It states that energy can be transmitted from one system to another in various forms. Photosynthesis process மூலிமா அந்த அது என்ன பண்ணுதுன்னா லைட் எனர்ஜி எடுத்துக்குது. அந்த லைட் எனர்ஜி என்னவாகுது, வேரியஸ் ப்ராசஸ் மூலிமா கன்வெர்ட் ஆகி கெமிக்கல் எனர்ஜியாக கொடுக்குது. ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து
கொடுக்குது. பட் இந்த ப்ராசஸில் வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணவும் இல்லை, ஒரு எனர்ஜி லாஸ் ஆகவும் இல்லை. பட் ஒன் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்டட் இன்டு த அனதர் ஃபார்ம்ஸ், வேரியஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ் மூலிமா கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒன் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்டு இன்டு த அனதர் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து எனர்ஜியோட லெவல் வந்து என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். The next one is second law of thermodynamics. It states that energy transformation result in the reduction of free energy of system. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு இதில் வந்து 100% எனர்ஜி, ஓகேவா? பிளான்ட், இப்போ பிளான்ட்டுக்கு வந்து என்ன இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா 100% எனர்ஜி இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து ரேபிட் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 100% எனர்ஜி அப்படியே போகாது, இதனுடைய எனர்ஜி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 90% போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஸ்னேக்கு, இந்த எனர்ஜி வந்து 70% கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த லா ஃபஸ்ட்டு வந்து லாவில் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் எனர்ஜியோட லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் செகண்ட் லெவல் வந்து இந்த எனர்ஜியோட லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு next one is food chain. Next one is food chain. So in the food chain pathina, the movement of energy from producers up to top carnivores is known as food chain. In any food chain, energy flows from producers to primary consumers, then from primary consumers to secondary consumers, and finally secondary consumer to tertiary consumer. Food chain நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஃபுட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகிறதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஜென்ரலாக வந்து ஃபுட் செயின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் செயின் சொல்லுங்க. The movement of energy from producers up to top carnivores. So for example plant. So இதுதான் வந்து நம்ம ப்ரொடியூசர்னு பார்த்துருக்கோம். இந்த ப்ரொடியூசர் வந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எங்கே போகுது, டாப் கார்னிவர்ஸ்க்கு போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே போய் டாப் கார்னிவர்ஸ்க்கு போகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. த எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ப்ரொடியூசருக்கு போகுது. செகண்ட் எங்கே போகுது, ப்ரைமரி கன்சூமருக்கு போகுது. ப்ரைமரி கன்சூமருக்கு போகுது. செகண்ட் எங்கே போகுது, செகண்டரி கன்சூமருக்கு போகுது. செகண்டரி கன்சூமருக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி கன்சூமருக்கு போனதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கே போகுது, டெர்ஷியரி கன்சூமருக்கு போகுது. ஸோ டெர்ஷியரி கன்சூமருக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா,
இட்ஸ் ஆல்சோ ஒரு என்ன பண்ணுது, ப்ரொடியூசர், பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷியரி. இது ஒரு டோட்டல் நெட்வொர்க்காக ஒர்க் ஆகுது, டோட்டல் நெட்வொர்க்காக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு வந்து ஃபுட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து தட் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட் செயினில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் செயினில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபுட் செயின் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராசிங் ஃபுட் செயின். கிராசிங் food chain. Grazing food chain அப்படின்னா main source of energy for the grazing food chain is the sun. So the main source வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா main source வந்து grazing food chain is the sun. It begins with the first link producer plants. The second link food chain is primary consumer and the secondary food chain and the third consumer and இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இட் பிகின்ஸ் வித் த ஃபஸ்ட்டு லிங்க் ப்ரொடியூசர் பிளான்ட்டு. சன்லேருந்து பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிக்குது, ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இப்போ சன் இருக்கிறனால தான் பிளான்ட் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பாயிண்ட் எது அப்படின்னு, ஒரு மெயின் சோர்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சன் சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு லிங்க்கு. அதுக்கடுத்தது வந்து அந்த சன்லேருந்து எனர்ஜியை எடுத்து பிளான்ட் எடுத்துக்குது. ஸோ அதை வந்து பிளான்ட்டை வந்து ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லிங்க் என்னது, ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர் ஃபுட்டை எடுத்துக்குது. இப்போ பிளான்ட் வந்து அடுத்தது செகண்ட் லிங்க் வந்து மவுஸ் சொல்லலாம், அது ஃபுட் எடுத்துக்குது. இந்த எல்லாமே இந்த செகண்டரி கன்சியூமர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்கிட்ட இருந்து தான் அது தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது. இந்த தேர்ட் லிங்க் இந்த ஃபுட் செயின் செகண்டரி கன்சியூமர் ஸ்னேக்கு. ஃபஸ்ட்டு பிளான்ட்டிருந்து மவுஸ் போகுது, அது வந்து ப்ரைமரி கன்சியூமர்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி கன்சியூமருக்கு அடுத்தது செகண்டரி கன்சியூமர், அது வந்து ஸ்னேக் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர் ஃபுட் எடுத்துக்குது, ப்ரைமரி கன்சியூமர்லேருந்து செகண்டரி கன்சியூமர் ஃபுட் எடுத்துக்குது. அடுத்தது ஃபோர்த் லிங்க் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா tertiary consumer, eagle, which get the food from the secondary consumer. So இதுதான் வந்து என்னது glacier food chain அப்படி சொல்றாங்க. glacier food chainனா பிளான்ட்டுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மவுஸுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சூமர் ஸ்னேக்கு. இது வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூசர், நெக்ஸ்ட்டு ப்ரைமரி கன்சியூமர், நெக்ஸ்ட்டு ஸ்னேக்கு, ஒன்று செகண்டரி கன்சியூமர், அடுத்தது நெக்ஸ்ட்டு ஈகிள். ஸோ டெர்ஷியரி கன்சியூமர். ஸோ இப்படி போகிறதா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. கிரேசிங் ஃபுட் செயின். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கிரேசிங் ஃபுட் செயின். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் detritus food chain. Detritus food chain means nothing but glacier food chain. And then next one is detritus food chain. Detritus food chain means this type of food chain begins with the dead organic matters. இப்போ வந்து பிளான்ட்ஸு அனிமல்ஸ் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் சேஞ்சஸ்னாலையோ இல்லை எதுனால வந்து அதை டெஸ்ட்ராய் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதாவது பிளான்ட்டோ இல்லை டெட் பிளான்ட் மெட்டீரியல்ஸோ டெட் அனிமல்ஸ் மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலில் இருந்து ஃபுட்டை எடுத்துக்கக்கூடிய அந்த டெட் ஆர் டீகம்போஸ்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா detritus food chain சொல்கிறாங்க. This type of food chain begins with a dead organic matter. Dead organic matter எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் வந்து detritus food chain சொல்கிறாங்க. Which is an important source of energy. The large amount of organic matter is derived from the dead plants, animals and other excreta.
This type of food chain is present in all ecosystem. இப்போ ஒரு பிளான்ட்டும் சரி இல்லை, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைடு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஒரு ட்ரைடு ஃப்ளவர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், இன்னொரு பிளான்ட்டுக்கு போட்டால் அது நல்ல க்ரோத் ஆகுன்னு பார்க்குறோம். அது மாதிரி அனிமல்ஸோட வேஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கவு டங்கு, இதுலலாம் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைடு பிளான்ட்டு அனிமல்ஸ் அந்த டெஸ்ட்ராயான, இப்போ நம்ம பெட்ரோலையுமே எப்படி எடுக்கிறோம், 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு அழிந்து போன அந்த டெஸ்ட்ராயான பிளான்ஸோட அந்த அனிமல்ஸ் அந்த மெட்டீரியல்ஸில் இருந்து தான் வந்து அதை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அந்த டெட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் வேல்யூவை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் வந்து டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. The transfer of energy from the dead organic matter is transferred through a series of organisms is called detritus consumers, detrivores அப்படின்னு சொல்லுவாங்க. The transfer of energy from the dead organic matter, அதாவது dead materials வந்து எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து detrivores சொல்லுவாங்க. Small carnivorous இருந்து large top carnivorous with repeated eating and being eating respectively. This is called as detritus food chain. First, for the example, detritus food chain வந்து என்ன பார்க்கலாம், உங்களுக்கு அங்கேயே புக்லேயே வந்து உங்களுக்கு டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ட்ரைடு லீவ்ஸ் ஃபாலன். ஃபஸ்ட்டு வந்து லீவ்ஸ் என்னது, ட்ரைடு லீவ்ஸ் ஃபாலன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எர்த்வார்ம் இதை எடுத்துக்குது. ஸோ இந்த எர்த்வார்மை வந்து என்ன பண்ணுறது, ஸ்மால் கார்னிவரஸ், பிளாக் பேர்டு, ஸ்மால் கார்னிவரஸ். ஸோ இந்த பேர்டு வந்து அது என்ன பண்ணுது, எர்த்வார்மை சாப்பிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, டாப் கார்னிவரஸ், ஹாக்கு, இது வந்து என்னது, இதை எடுத்துக்குது. ஸோ இப்போ ட்ரைடு லீவ்ஸு, அந்த ட்ரைடு லீவ்ஸ் வந்து எர்த்வார்ம் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதுக்கடுத்து இதை எடுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாக் வந்து அதனுடைய ஃபுட்டை எடுத்துக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசத்தில் இருந்துருக்கு. இது வந்து டெட் மெட்டீரியல்ஸ் தாங்க. ஸோ இப்படி இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய செயின் தான் வந்து டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் வெப். Next one is food web. நம்ம பார்த்தோம் ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து என்ன சாப்பிடணும்னு பார்த்தோம். பிளான்ட்டை வந்து வெறும் மவுஸோ இல்லை ரேபிட்டோ மட்டும்தான் சாப்பிடுமா. ஸோ இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா இதை என்ன பண்ணலாம், ரேபிட்டும் சாப்பிடலாம், மவுஸும் சாப்பிடலாம், கிராஸ் ஹூப்பரும் சாப்பிடலாம். ஸோ எது வேணாலும் அதுக்கு தேவையான ஃபுட்டு அது எடுத்துக்கும். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதை வெறும் ரேபிட் மட்டுமோ இல்லை மவுஸ் மட்டுமோ இல்லை இது மட்டுமோ சாப்பிடாது. ஸோ இது என்ன சாப்பிடலாம், கிராஸ் ஹூப்பரும் சாப்பிடலாம், ரேபிட்டும் சாப்பிடலாம், மவுஸும் சாப்பிடலாம். ஸோ இப்போ இந்த கிராஸ் ஹூப்பரை வந்து எது சாப்பிடும், லிசார்டு சாப்பிடுது. கிராஸ் ஹூப்பரை வந்து லிசார்டு சாப்பிடும். ஸோ அந்த லிசார்டை வந்து என்ன சாப்பிடும், ஈகிள் சாப்பிடும். இந்த லிசார்டை வந்து ஈகிள் சாப்பிடும். ஸோ மவுஸையும் என்ன பண்ணும், ஈகிள் சாப்பிடும், மவுஸையும் ஈகிள் சாப்பிடும். இப்படி ஒரு ஆர்கானிசத்தை ஒன் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு கிடையாது. ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பிளான்ட் இருக்குன்னா அந்த கிராஸ் ஹூப்பரும் சாப்பிட்லாம், ரேபிட்டும் சாப்பிட்லாம், மவுஸும் சாப்பிட்லாம். அந்த கிராஸ் ஹூப்பரை லிசார்டு சாப்பிட்லாம், லிசார்டை வந்து ஹாக் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹாக் இருக்குது அப்படின்னா ஹாக் என்ன பண்ணும், லிசார்டையும் சாப்பிடும், ரேபிட்டையும் சாப்பிடும், மவுஸையும் சாப்பிடும், ஸ்னேக்கையும் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டியாக வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறதா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க. The interlocking pattern of a number of food chain from web-like arrangement called food web. It is the basic unit of ecosystem. Ecosystem ஒரு basic unit ன்னு சொல்றாங்க. So to maintain a stability in nature, which is also called as homeostasis. இது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறனால தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
Significance of food web. Food web is constructed to describe species interactions called direct interaction. So அது வந்து என்ன பண்ணுறதுனா food web is constructed to describe species interaction called direct interaction. அதுக்கு என்ன தேவையோ அந்த எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு இப்போ ரேபிட்டா இல்லை அதுவும் போய் பிளான்ட்டை சாப்பிட்லாம், கிராஸ் ஹோப்பரா அதுவும் பிளான்ட்டை சாப்பிட்லாம். அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அது டேரெக்டாக அதனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இட் கேன் பி யூஸ்டு டு இல்லுஸ்ட்ரேட் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய அது வந்து டேரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக ஒன்றுக்கு ஒன்று அதை இப்போ பிளான்ட்டோட எனர்ஜி வந்து இப்போ தேவைப்படுது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ரேபிட் சாப்பிடும்போது ரேபிட் ஸ்னேக் சாப்பிடும்போது டேரெக்டாக இன்டெரக்டாக அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைச்சிருது. அதுக்கு இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி பாட்டம் அப் ஆர் டாப் டவுன் கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், டாப் லெவலில் இருந்து டவுன் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் இட் கேன் பி used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. இதில் வந்து நம்ம நிறைய ரிவீல் பண்ணலாம், நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது டெரஸ்ட்ரியல்லேருந்து அக்வாட்டிக்கும், அக்வாட்டிக்லேருந்து டெரஸ்ட்ரியலில் நடக்கக்கூடிய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்பும் அக்வாட்டிக்கில் நடக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ecological pyramids. Ecological pyramids means graphic representation of trophic structures and function at successive trophic levels of an ecosystem is called the ecological pyramids. ecological pyramids அதாவது graphic representation. நம்ம graphic representation அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ecological pyramid அப்படி இல்லை food pyramid அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை graphic representation of the trophic structure and functions at successive trophic levels of an ecosystem is called the ecological pyramids. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து அதை எப்படி அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலிமா அந்த பிரமிட்ஸை வந்து நம்ம ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து நம்ம ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை சார்லஸ் எல்டன். அந்த ஈகாலஜிக்கல் கான்செப்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா, ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் எல்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து சார்லஸ் எல்டன் தான் வந்து ஈகாலஜிக்கல் பிரமிடை வந்து டிஸ்கவர் பண்ணார். thus they are also called as Eltonian pyramids. ஸோ அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, Eltonian pyramids அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த pyramids வந்து there are 3 types of pyramids இருக்குது. கீழே உங்களுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ட்ராபிக் லெவல் 1 ப்ரொடியூசர், ட்ராபிக் லெவல் 2 ஹெர்பிவோர்ஸ், ட்ராபிக் லெவல் 2 செகண்டரி கன்சூமர்ஸ், ட்ராபிக் லெவல் 4 டெர்ஷியரி கன்சூமர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி தேர் ஆர் 3 டைப்ஸ். அதாவது பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் பிரமிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் நம்பர், ecological pyramids. ecological pyramidsல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணாங்க, சார்லஸ் எல்டன். சார்லஸ் எல்டன் எப்போ டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 பண்ணார். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ், அதாவது தேர் ஆர் 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இந்த பிரமிடை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிரமிட் ஆஃப் நம்பர், and the second one pyramid of biomass, and the third one pyramid of energy. So 3
டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் நம்பர். ஸோ இந்த பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள், அப்ரைட் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட். இப்போ நம்ம பிரமிட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வந்து என்னவாக இருக்கும், கிராஸ் லெவல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். கிராஸ் லெவல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை விட கம்மியாக என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லெவல் 2ல் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட், ஸ்னேக்கு, மவுஸ், கிராஸ் கூப்பர் இது எல்லாமே சொல்லலாம். அடுத்தது வந்து பிரைமரி கன்சூமர் இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட பண்ணும்போது செகண்டரி கன்சூமர் இருக்கும். ஸோ செகண்டரி கன்சூமர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு, லிசார்ட் இது எல்லாமே சொல்லலாம். இதில் வந்து மவுஸு, கிராஸ் கூப்பர் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் லிசார்ட் இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வல்ச்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் வந்து இந்த அப்ரைட் ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு அப்ரைட் பிரமிடில் எதுக்கு இது வந்து அப்ரைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இதில் வந்து கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் அதிகமாக கிராஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மவுஸு, கிராஸ் கூப்பர் இதெல்லாம் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்னேக்கு, லிசார்ட் இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வல்ச்சர் வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லெவல் வந்து குறைக்கும். அதனால தான் அதை வந்து அப்ரைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட்டு. இந்த ஏன் அப்ரைட் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தை சொல்லுவாங்க. இப்போ அதே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த இது இப்படி இருக்குது, அதாவது ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி வந்து என்னென்னா பாண்ட் ஈகோசிஸ்டம். பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடியதில் வந்து நிறைய இது வந்து இதையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா